அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? சால்வ் yn plus 2 minus 5 times yn plus 1 plus 6 times yn equals to un கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக un வந்துருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். வேர் un ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 1ன்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுன்றதுக்காக un ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லை சார், பதட்டப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டேக் இசட் ஆன் போத் சைட்ஸ். டேக் இசட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் இசட் எடுக்கணும். சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கம் இசட் எடுத்தா என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y சஃபிக்ஸ் n plus 2 ஆயிடுமா? இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y n plus 2 minus 5 times z transform of y n plus 1 plus 6 times z transform of y n equals to z transform of un. unக்கு வேல்யூ என்ன சார்னா 1. அப்போ என்ன ஆயிரும்னா இங்க z ஆஃப் 1னே ஆயிரும். சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் z ஆஃப் yn plus 2க்கு என்ன சார் வேல்யூ? z ஆஃப் yn plus 2 இருக்கு. அப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா z ஸ்கொயர் y bar minus z square y naught minus z y1 இல்லைங்களா? அதே மாதிரி minus 5 times z yn plus கான வேல்யூ z y bar minus z y naught and 6 times z of yn கான வேல்யூ simply y bar தான். and z of 1 RHSல பார்த்தீங்கன்னா z of 1 இருக்கும். z of 1க்கான வேல்யூ என்னன்னா z by z minus 1. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். ஸோ y0 வரக்கூடிய இடத்துல 0 போட்டுக்கலாம். அப்போ y0 இங்கே வருது இல்லையா, இந்த டைம் 0 ஆயிடும். இங்கேயும் y0 வந்திருக்கு, இந்த டைம் 0 ஆயிடும். அப்போ y1 வரக்கூடிய இடத்துல 1 போட்டுக்கலாம். அப்போ y1 இங்கே வருது இல்லைங்களா, இதுக்கு 1ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் டைம் எழுதுங்க சார். என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல z ஸ்கொயர் y பார் இருக்கும் மைனஸ் z y1க்கான வேல்யூ 1. அப்போ வேற z மட்டும் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல. சரிங்களா? செகண்ட் பிராக்கெட் என்ன சார் இருக்குன்னா 5 டைம்ஸ் z y பார் மட்டும் தான் இருக்கும் பிளஸ் 6 டைம்ஸ் y பார் ஈக்குவல்ஸ் டு z பை z மைனஸ் 1 இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன டேர்ம் காமனா இருக்குன்னு பாருங்க. த்ரூ அவுட் எல்லாத்துலயும் என்ன டேர்ம் காமனா இருக்குன்னா y பார் காமனா இருக்கும் பாருங்க. ஸோ இதில் y பார் இருக்கு, இதுலேயும் y பார் இருக்கு, இதுலேயும் y பார் இருக்கு. இப்போ y பார் காமன் எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ y பார் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல z ஸ்கொயர் இருக்கும், செகண்ட் ஒன்ல மைனஸ் 5 டைம்ஸ் z இருக்கும் பிளஸ் 6 இருக்கும். பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குன்னா இந்த மைனஸ் z இருக்கும். ஸோ இந்த மைனஸ் z நான் என்ன பண்றேன்னா RH தள்ளி விட்டுறேன். இந்த மைனஸ் z நான் RH தள்ளி விட்டுறேன். அப்போ என்ன சார் ஆகுன்னு பாருங்க. z by z மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா? இந்த மைனஸ் z இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் z ஆயிரும். மைனஸ் z RH போச்சுன்னா என்ன ஆயிரும்? பிளஸ் z ஆயிரும். ஓகேங்களா? இப்போ RH எல்சியம் எடுத்து என்ன ஆகும் பாருங்க சார். z by z மைனஸ் 1 இருக்கு. சப்போஸ் இது எல்சியம் எடுத்தா z பிளஸ் z இன்டூ z மைனஸ் 1 by z மைனஸ் 1 ஆயிரும். ஸோ எல்சியம் எடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. z சப்போஸ் z முள்ள வண்டியில பண்ணா z ஸ்கொயர் மைனஸ் z இருக்கும், கீழே z மைனஸ் 1 இருக்கும். ஸோ இந்த z கட் பண்ணிக்கலாம். கடைசி இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா z ஸ்கொயர் பை z மைனஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த எனக்கு என்ன சார் வேணும்? y பார் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் குவாட்ராட்டிக் டேர்ம் RH தள்ளி விட்டுறலாம். அப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்குன்னா y பார் ஈக்குவல்ஸ் டு z ஸ்கொயர் பை ஆல்ரெடி z மைனஸ் 1 இருக்கு. இந்த டைம் வரும்போது என்ன ஆகும்? z ஸ்கொயர் மைனஸ் 5z பிளஸ் 6 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ கீழே கூடிய இந்த டைம் என்ன சார்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரும். அதானே சார்? மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன சார்? 2 into 3 தான். 2 into 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அப்போ -2 -3 ஏன்னா ஆட் பண்ண அப்போதான் -5 கிடைக்கும்.
அப்போ இந்த டேம் எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்னு கேட்டிங்கன்னா இசட் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் இசட் மைனஸ் ஒன் இருக்கு, ரெண்டாவது ஃபேக்டார் இசட் மைனஸ் டூ, மூணாவது ஃபேக்டார் இசட் மைனஸ் த்ரீ. சரிங்களா, மூணு ஃபேக்டார்ஸ் ஃபைனலாக. ஸோ ஒய் பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், செகண்ட் ஆஃப் அதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சார் எடுத்திருக்கோம், டேக் இசட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் இசட் எடுத்திருக்கோம். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், இன்வர்ஸ் இசட் எடுக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்வர்ஸ் இசட் எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன எடுக்கிறேன்னா டேக் டேக் இசட் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், டேக் இசட் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், கமா we get. இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, ஏன்னா முன்னாடி இசட் எடுத்திருக்கும், அப்போ இங்கே இசட் இன்வர்ஸ் எடுக்கும்போது என்ன அப்போதான் நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ நமக்கு முன்னாடி நல்லாவே தெரியும் ஒய் பார்ன்றது வெரி சிம்பிள் சார், இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய் ஆஃப் என் தான், இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய் ஆஃப் என். அப்போ இசட் இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, இசட் இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இசட்டும் இசட் இன்வர்ஸ் கட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா எல்ஹெச்எஸ்ல வெறும் ஒய்என் மட்டும் தான் கிடைக்கும், எல்ஹெச்எஸ்ல ஒய் சஃபிக்ஸ் என் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன சார் ஆகும்னா இசட் இன்வர்ஸ் உள்ள என்ன இருந்தாலும் அப்படி எடுத்துக்கும், இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒன், இசட் மைனஸ் டூ, இசட் மைனஸ் த்ரீ, மூணு டேர்ம் இருக்கு. சரிங்களா, ஓகே. இது சாதாரண இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் தான். நமக்கு இது பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணலாம், ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணலாம், இல்லை கன்வல்யூஷன் அப்ளை பண்ணலாம். இது சிம்பிளா இருக்கிறதுனால, எல்லாமே சிம்பிள் ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நம்ம டைரக்டா பார்ஷியல் ஃபிராக்ஷனே போய்க்கலாம். எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணணும். ஸோ இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான், அதனால நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, டு ஃபைண்ட் தி இன்வர்ஸ். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல எஃப் ஆஃப் இசட் எழுதணும். எஃப் ஆஃப் இசட்ன்றது என்னன்னா உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறோம். அப்போ இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒன், இசட் மைனஸ் டூ, இசட் மைனஸ் த்ரீ, உள்ளது உள்ளபடி எடுத்துக்கணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா எஃப் ஆஃப் இசட் பை இசட் எடுத்துரும். எஃப் ஆஃப் இசட் பை இசட் ஆர் டிவைட் த்ரூ அவுட் பை இசட் கூட சொல்லலாம், டிவைட் த்ரூ அவுட் பை இசட். அப்போ ரெண்டு பக்கம் இசட் டிவைட் பண்ண என்ன ஆகும், இந்த பவர் ஒன் கட் ஆயிரும், இசட் பவர் டூ இருக்குல்ல அது ஒன்று கட் ஆயிரும். அப்போ இசட் பை இசட் மைனஸ் ஒன், இசட் மைனஸ் டூ, இசட் மைனஸ் த்ரீ ஆயிரும். ஓகேங்களா, இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான், இது சிம்பிள் ஃப்ராக்ஷன். இது அட் த சேம் டைம் இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், சிம்பிள் ஃப்ராக்ஷன் அட் த சேம் டைம் இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இது எப்படி சார் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டரோட டிகிரி செக் பண்ணி பார்க்கணும். லெஸ் தேன் டினாமினேட்டர் டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர்ல இசட் மட்டும் தான் இருக்கு, அப்போ இசட்டோட பவர் ஒன்று. டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா மூணு டைப் இசட் வருது, இசட் மைனஸ் ஒன், இசட் மைனஸ் டூ, இசட் மைனஸ் த்ரீ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது இசட் கியூ சம் ஜீரோ இசட் ஸ்கொயர் பிளஸ் சம் இசட் சம் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ கண்டிப்பா த்ரீன்றது கிரேட்டர், டினாமினேட்டர் தான் கிரேட்டர் இருக்கணும், நியூமரேட்டர் லெஸ்ஸர் தான் இருக்கணும். ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், அதுவும் சேம் டைம் சிம்பிள் ஃப்ராக்ஷன். அப்போ ஏ பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இசட் மைனஸ் ஒன்னு, பி பை செகண்ட் டேர்ம் z minus 2, c by third term z minus 3. எனக்கு எல்லாமே சிம்பிள் ஃப்ராக்ஷன், அட் த சேம் டைம் எதுவுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. அப்போ டைரக்டா எழுதிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த z minus 1, z minus 2, z minus 1, z minus 2, z minus 3 ஏன்ற பிளேஸ்லையும் பின்ற பிளேஸ்லையும் சின்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னா z இருக்கு, வெறும் z மட்டும் இருக்கு. அப்போ z ஈக்குவல்ஸ் டு இந்த டேர்ம் ஏன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா z மைனஸ் ஒன்னு மட்டும் கட் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா z மைனஸ் டூ, z மைனஸ் த்ரீ இருக்கும். பின்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா பி கீழே யாரு சார் இருக்கா, z மைனஸ் டூ இருக்கா. அப்போ அதை விட்டுட்டு மீதி எழுதணும். அப்போ z மைனஸ் ஒன்னு வரும், z மைனஸ் த்ரீ வரும். சின்ற பிளேஸ்ல z மைனஸ் த்ரீ இருக்கு, அப்போ அதை விட்டுருணும். அப்போ z மைனஸ் ஒன்னு, z மைனஸ் டூன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு கான்ஸ்டன்ட் ஏ, பி அண்ட் சி ஃபைன் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. இப்போ டைரக்டாவே போட்டுக்கலாம். புட் z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ z மைனஸ் ஒன் வச்சிருக்கோம், அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் பிளஸ் ஒன் போட்டுக்கலாம்.
சரிங்களா? அப்போ இசட்டுக்கு 1 போட்ட என்ன ஆகும்? எல்ஹெச்எஸ்ல இசட் இருக்கு. அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு 1 போட்ட என்ன ஆகும் சார்? இசட் மைனஸ் பியும் 0 ஆயிரும், சியும் 0 ஆயிரும். அப்போ ஏ மட்டும்தான் இருக்கு. ஏ இன்டூ 1 மைனஸ் 2 அண்ட் 1 மைனஸ் 3 இருக்கும். அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2 இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் என்ன சார் ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு 2ஏன்னு கிடைக்கும் இல்லைங்களா? 1 ஈக்குவல் டு 2ஏன்னு கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஏவோட வேல்யூ என்ன சார்? ஏ வேல்யூ 1/2ன்னு எழுதிக்கலாம். ஏக்கான வேல்யூ 1/2. சரிங்களா? அடுத்தது புட் அனதர் ஆப்போசிட் சிம்பிள். இது ஒரு ஆப்போசிட் சிம்பிள் போட்டோம் இல்லைங்களா? அனதர் ஆப்போசிட் சிம்பிள் போறோம். புட் இசட் ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பிள் -1 போட்டோம். அப்போ -2 இருக்கு. அப்போ +2 போட்டுக்கலாம். அனதர் ஆப்போசிட் சிம்பிள் 2 போட்டுக்கலாம். அப்போ எல்ஹெச்எஸ்ல இசட் இருக்கு. அப்போ 2 ஈக்குவல்ஸ் டு 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இசட் -2 ஏ 0 ஆயிரும். தென் சியும் 0 ஆயிரும். ஏ 0 ஆயிரும், சி 0 ஆயிரும். அப்போ பி மட்டும் கிடைக்கும். அப்போ ஏ கட்டாயம் 0 ஆயிரும், பி மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 2 போடுறோம். 2 மைனஸ் 1 அண்ட் 2 மைனஸ் 3. சியும் 0 ஆயிரும், சியும் கட்டாயம் 0 ஆயிரும். அப்போ 2 ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ 2 மைனஸ் 1னா 1 தான், 2 மைனஸ் 3னா -1. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 2 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பின்னு கிடைக்கும். இல்லை பிக்கான வேல்யூ என்னன்னா -2. பிக்கான வேல்யூ -2. சரிங்களா? அப்போ அனதர் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும். தேர்டு கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ட் ஆப்போசிட் சிம்பிள் என்னன்னு பார்ப்போம். புட் இசட் ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்கு? -3 இருக்கு. அப்போ -3க்கு ஆப்போசிட் +3 போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போ +3 போட்ட என்ன ஆகும் பாருங்க சார். +3 போட்டீங்கன்னா எல்ஹெச்எஸ்ல 3 ஈக்குவல்ஸ் டு, ஸோ ஏன்ற டைம் 3 - 3 0 ஆயிரும், பின்ற டைம் 3 - 3 0 ஆயிரும். அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி சி மட்டும் தான் கிடைக்கும். ஏன்ற டைம் 0 ஆயிரும், பின்ற டைமும் 0 ஆயிரும், ஒன்லி சி மட்டும் தான் கிடைக்கும். இசட்டுக்கு 3 போடுறோம். ஸோ 3 - 1 இன்டூ 3 - 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் எல்ஹெச்எஸ் 3 இருக்கு, ஏ 0, பி 0. அப்போ சி இன்டூ 3 - 2ன்னா, சாரி 3 - 1ன்னா 2, 3 - 2ன்னா 1. அப்போ சிக்கான வேல்யூ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 3 ஈக்குவல்ஸ் டு 2C ஆயிரும். அப்போ சியோட வேல்யூ என்ன சார்? ரொம்ப சிம்பிள், 3/2. இது சிம்பிள் ஃப்ராக்ஷன்றதுனால ஈஸியாக முடிச்சிட்டோம். சில டைம் காம்ப்ளிகேட்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டாக போகும். ஸோ ஏபிசிக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இது எதில் சார் சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் இசட் பை இசட்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார். சரிங்களா? இப்போ ரோமன் லெட்டர் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1 becomes, ஸோ 1 என்ன வச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் இசட் பை இசட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? 1ஓட வேல்யூ எஃப் ஆஃப் இசட் பை இசட். அதனோட வேல்யூ என்ன சார்? ஏ பை, ஒரு டைம் எழுதிக்கங்க ஈஸியாக இருக்கும், இசட் -1 பிளஸ் பி பை இசட் -2 பிளஸ் சி பை இசட் -3. சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். ஏக்கு பிக்கு வேல்யூன்னு பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு, இந்த இசட்டை த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிருங்க. த்ரூ அவுட் மேலே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஏ இன்டூ இசட் பை இசட் -1 ஆயிரும், பிளஸ் பி இன்டூ இசட் பை இசட் -2 ஆயிரும், பிளஸ் சி இன்டூ இசட் பை இசட் -3 ஆயிரும். சரிங்களா? இப்போ yn, நம்மளோட ஃபைனல் yn என்ன சார்? நமக்கு ஃபைனல் yn அப்படின்றது a இன்டூ z இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் z பை z -1 பிளஸ் b இன்டூ z இன்வர்ஸ் z பை z -2 பிளஸ் c இன்டூ z இன்வர்ஸ் z பை z -3. ஏன்னா எனக்கு ஃபைனலாக எனக்கு வேண்டியது yn தான் வேணும். சரிங்களா? ஏபிசிக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கான வேல்யூ நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/2. ஸோ yn, ஸோ yn ஈக்குவல்ஸ் டு ஏக்கான வேல்யூ 1/2. ஸோ z பை z -1 நமக்கு நல்லாவே தெரியும். z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n, z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n-க்கான வேல்யூ என்ன சார்? z பை z மைனஸ் a, z பை z மைனஸ் a. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்ன சார் இருக்கு? 1 இருக்கு.
ஏன்ற பிளேஸ் பதிலாக 1 இருக்குது. அப்போ என்ன சார் ஆக ஆன்சர் 1 to the power n. பிக்கான வேல்யூ என்ன சார் -2. பிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -2. இந்த இடத்துல z by z minus a க்கு பதிலாக -2 இருக்கு. z by z minus a ன்ற பிளேஸ்க்கு பதிலாக -2 இருக்கு. 2 இருக்கு. அப்போ என்ன ஆகும் 2 power n பிளஸ் c. சிக்கான வேல்யூ என்ன சார் 3/2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3/2. தென் இங்க ஏக்கான வேல்யூ என்ன பாருங்க, இதை கம்பேர் பண்ணும்போது ஏக்கான வேல்யூ 3 இருக்கு. அப்போ 3 power n. ஸோ இதுதான் சார் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். இல்லைனா இன்னும் மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா yn ஈக்குவல்ஸ் டு 1/2 1 to the power n -2 into 2 power n plus 3/2 3 power n. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான PDF ஃபைல் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.